கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை சார்ந்தவர்கள். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி 7ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். 7ஆம் இடம்ன்றது கலத்திரக்காரகம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், அடுத்து பார்ட்னர்ஷிப் தொழில், இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய கணவர் ரீதியாக, தன்னுடைய தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். கணவர்கிட்ட இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த 45 நாட்கள்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கணவர்னு இல்லாம கலத்திரக்காரகம், அதாவது கணவரோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 45 நாட்கள் இருக்க போது. 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதியும் கூட. அவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிறைய ஒரு தொழில் வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், பார்ட்னர்ஷிப் தொழில்ல புது முயற்சிகள் எடுத்து அதுல சக்சஸ் பெறது, இந்த மாதிரியான நிறைய ஒரு அபரிமிதமான ஒரு லாபங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது குழந்தைகள்னால அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணம். குழந்தைகள்னால வெளிநாடு போறது, குழந்தைகளுக்காக அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணம். நீங்க எதிர்பார்த்ததை விட அந்த குழந்தைகள் பல மடங்கு ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. இந்த வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த நேரத்துல உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சி, வேலைகள்ல நிறைய ஒரு உயர்வு, அந்தஸ்து, அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு அங்க சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது. வெளிநாட்டுல சொந்தமாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்போ இந்தியால இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி அங்க ஏதோ ரெஸ்டாரண்ட் பிசினஸோ இல்ல அங்க ஒரு கமிஷன் ஏஜென்ட் ஆகவோ நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா, தொழில் வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அந்த ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனால தொழில் அபரிமிதமான ஒரு முன்னேற்றம். சும்மா படுத்து கிடந்த தொழில் எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு உருவெடுத்து அதனுடைய வளர்ச்சிகளை நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ரீட்டைல் பிசினஸ்ல தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஒரு பொருளை அழகா விற்கணும் அப்படின்னு சொன்னா இவர்களால அதை ரொம்ப நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். அதனால அந்த ரீட்டைல் பிசினஸ்ல தான் இவர்கள் எப்போதுமே ரொம்ப கான்பிடண்டா சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சார்ந்த தொழில பெரிய அளவுக்கு இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதனால இந்த ரீட்டைல் சார்ந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் நிறைய லாபங்களையும், பழைய கடந்த காலத்துல இருந்த அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்க விற்கிறதுக்கு உண்டான சில நேர்த்தியான உத்வேகமான சில முயற்சிகள் எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியையும் அந்த செவ்வாய் உச்ச பார்வையாக பார்க்கறதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த 45 நாட்கள் உங்களுக்கு மன ரீதியான சில தன்னம்பிக்கையான ஒரு வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக யார் என்ன சொன்னாலும் அவர்களை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க. ரொம்ப கவனமாக, ரொம்ப தைரியமாக, யார்கிட்ட என்ன பேசணும், நம்மளால இதையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையுடன் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது. உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால் வரைக்கும் அந்த கேது பகவான் இருந்ததுனால அந்த இடத்துல உங்களுடைய குடும்பஸ்தானத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அது எல்லாத்தையுமே சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம், அந்த குழந்தைகள்னால மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம், இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்
நாட்கள்ல அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள், அதாவது வேலையில ஒரு அங்கீகாரம், வேலையில இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இப்படி வேலை ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் உச்சநிலை பாத்தீங்கன்னா அந்த வேலை ரீதியான அங்கீகாரம், நல்ல ஒரு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் எளிதாக வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே நேரத்துல இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை, ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறாங்க, ஒரு டீச்சிங் பொசிஷன், லாயர், ஆடிட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் உத்தியோகம், இந்த மாதிரியாக இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அவர்களினுடைய பதவியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகுது. அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உச்சத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு தருணம். இதனால் வரைக்கும் உழைத்த உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு, ஒரு ஜீரோவா ஆயிடுச்சு, மீண்டும் நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம், ஊதியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா, அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சிலேயே எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். இந்த திறமைகள் இப்போ அங்கீகரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு பேசுறது மூலமாக ஒரு உத்தியோகமா மாறுவதற்குண்டான ஒரு தருணம். அந்த பேச்சுனால நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க தான் பிரசன்ட் பண்ணணும், நீங்க தான் அதை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பதவியையோ உங்களுடைய தொழிலையோ வேலையோ அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள், உங்களுக்கு செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் மாறுபடும் அப்படின்றத நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.